வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு டெசர்ட் ஐட்டம் மேங்கோ மூஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மாம்பழத்தை தோல் சீவி நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. 300 ml விப்பிங் க்ரீமுக்கு 2 பெரிய மாம்பழம் சரியாக இருக்கும். மிக்ஸி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டரில் வெட்டி வச்ச மாம்பழ துண்டுகளை நல்ல கூழாக அரைச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வரும். அரைச்ச பேஸ்ட்டில் ஒரு அரை கப் மட்டும் எடுத்து தனியாக வச்சிடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 300 ml விப்பிங் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சில சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. அடையார் அம்மா நானாலையும் கிடைக்கும், இல்லைன்னா பஜார்லேயும் கிடைக்கும். க்ரீம் நல்ல ஃப்ராதி ஆகிறதுக்கு ஜென்டிலாக ஒரே டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணணும். க்ரீம் ஃப்ராதி ஆக ஆரம்பித்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையில் ஒரு பார்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை 3 பகுதியாக பிரித்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை 3 முறையாக ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா பிளெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு இருந்த அளவை விட 3 மடங்கு அதிகமாகும். நல்ல ஃப்ராதி ஆயிடுச்சு. இது ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இதோடு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ விழுதை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் விப் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் விப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன கப்பில் ஊற்றி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா செட் ஆன உடனே உங்கள் மேங்கோ மூஸ் ரெடி. தனியாக எடுத்து வச்ச மாம்பழ விழுதை இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா செட் ஆன உடனே உங்கள் மேங்கோ மூஸ் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.